ஓம் கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸோ மகம் 1, 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரங்களுக்கான வரன், அதாவது கணவன் மனைவி அமைப்புடைய கணவன் மனைவி ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நட்சத்திரம்னு சொல்லும்போது நேரடியாகவோ அல்ல லக்ன புள்ளியாகவோ என்னென்ன நட்சத்திரம்? புனர்பூஷம், சுவாதி, அவிட்டம், பூஷம், விஷகம், சதயம். இந்த 6 நட்சத்திரங்கள், அதாவது புனர்பூஷம், சுவாதி, அவிட்டம், பூஷம், விஷகம், சதயம், இந்த 6 நட்சத்திர தொடர்புகள் இருக்கும். அதே மாதிரி கன்னி லக்னமாக இருக்கும், தனுசு லக்னமாக இருக்கும். கன்னி லக்னத்தில் புதன், லக்னாதிபதி புதனானவர் கன்னியில் சேர்க்கை பெற்றிருக்கலாம். அடுத்து தனுசு லக்னம், லக்னத்தில் குரு, அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருக்க வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி தனுசில் உட்காந்துருக்கும். லக்னாதிபதி ஒன்றா கன்னியில் இருக்கும், லக்னாதிபதி தனுசில் இருக்கும். லக்னாதிபதியோட குரு சேர்ந்துருக்கும், லக்னாதிபதியோட புதன் சேர்க்கும். இது தனித்தனியாக இருக்கும். இது பாவச்சேர்க்கையில் 1 6ஆம் பாவ தொடர்பை பெற்றிருக்கும், 1 9ஆம் பாவ தொடர்பு பெற்றிருக்கும், 1 6 9ஆம் பாவ தொடர்பை பெற்றிருக்கும். இப்படிப்பட்ட கணவன் அல்லது மனைவி அமையும் ஜாதகமாக இருக்கும். நன்றி. ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம், கோயம்புத்தூர்.